வணக்கம். இன்று அதிகாலையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு சென்று பெரும் செய்தியாளர்கள் படை. காரணத்தை கேட்டு அதிர்ந்து போன முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் நடந்த நெகிழ்ச்சியான நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து மக்கள் அணுகும் எளிமையான முதலமைச்சராக செயல்பட்டு வருகிறார். அதாவது பெரியவர்கள் சிறியவர்கள் என்ற பேதம் பார்க்காமல், எதிர்க்கட்சி கூட்டணி கட்சி என்று அரசியல் வேறுபாடு பார்க்காமல் அனைவரையும் மதித்து அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து செயல்பட்டு வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அந்த வகையில் தன்னை மதித்து அளிக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முடிந்தவரை நேரில் சென்று அந்த விழாவை சிறப்பித்து விட்டு வருவார். சில சமயங்களில் போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் கூட தனது வீட்டிலிருந்து அந்த நிகழ்ச்சிக்கு வேறு யாரையாவது அனுப்பி வைத்து சிறப்பிப்பார் முதலமைச்சர் ஸ்டாலின். அல்லது அந்த நிகழ்ச்சி முடிந்து ஒரு வாரத்திற்குள்ளாக அவர்களது இல்லத்திற்கே நேரில் சென்று அந்த புதுமண தம்பதிகளை வாழ்த்திவிட்டு வருவார். அந்த அளவிற்கு அனைவரையும் மதித்து செயல்படக்கூடியவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். குறிப்பாக கட்சி பாகுபாடின்றி தன்னை கடுமையாக பொதுவெளியில் விமர்சித்தவர்கள் வீட்டிற்கு கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்றிருக்கிறார். அந்த அளவிற்கு அரசியல் நாகரிகத்தை கடைபிடித்து செயல்படக்கூடியவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது இன்று அதிகாலையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் பெரும் செய்தியாளர்கள் படை குவிந்தது. ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பேட்டி எடுப்பதற்காகவோ அல்லது நேர்காணல் நடத்துவதற்காகவோ இந்த செய்தியாளர்கள் படை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு செல்லவில்லை. மாறாக ஊடகத்தைச் சேர்ந்த 2 நபர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக இன்று காலை இந்த செய்தியாளர்கள் படை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு சென்றிருக்கிறது. அதாவது நியூஸ் 18 செய்தியாளர் நந்தா மற்றும் மாலை முரசு தொலைக்காட்சி செய்தியாளர் செலினா ஆகியோரது திருமணம் இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் நடைபெற்றது. இதில் அந்த செய்தி நிறுவனங்களைச் சேர்ந்த முக்கியமான செய்தியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். பொதுவாக அவ்வப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் கட்சியினரை சேர்ந்த திருமண நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதாவது திருமண நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது கண்டிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில்தான் எங்கள் இல்ல திருமண விழா நடைபெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது வீட்டிலேயே சில சமயங்களில் கட்சியினர் தங்களது இல்ல திருமண நிகழ்ச்சி நடத்தி வந்தனர். இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் பெருந்தன்மையோடு தனது வீட்டிலேயே திருமணத்தை நடத்தி வைப்பார். ஆனால் இன்றைய தினமோ செய்தியாளர்கள் புடைசூழ செய்தியாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் திருமணம் நடைபெற்றிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த திருமணத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகியோர் தலைமையேற்று நடத்தி வைத்திருக்கின்றனர். முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு செய்தியாளர்களுக்கென்று பல்வேறு திட்டங்களை அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் பல்வேறு பிரபலமான செய்தியாளர்கள் புடைசூழ 2 செய்தியாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் துர்கா ஸ்டாலின் அவர்களும் தலைமையேற்று திருமணம் நடத்தி வைத்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.